யோசிக்கிறேன், ஆவியானவர் எங்க அனுப்பிட்டான்? அல்லேலூயா சொல்லுங்களேன். லவோதிக்கேயா சபைக்கு ஆண்டவர் எழுதினார், வாசல்ல நின்னு தட்டுறேன். எங்க நின்னு தட்டுறாரு? யார் யார் எந்த கதவை தட்டுறாரு? சபை கதவை தட்டுறாரு. அல்லேலூயா சொல்லுங்களேன். இன்னைக்கு சபையில பலிபீடம் இருக்குது, மியூசிக் இருக்குது, ஆடல் பாடங்குது, கொண்டாட்டங்குது, ஜனங்குது, பாஸ்டுக்கிறாரு, எல்லாமே இருக்குது. ஆனா இயேசுநாதர் மட்டும் வாசல்ல நின்று கதவை தட்டுன்னு உள்ள வட்டான்னு கேட்கிறாரு. அல்லேலூயா சொல்லுங்களேன். மறுதளித்து விட்டோம். பரலோகத்திலிருந்து நம்ம அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியானவரை நிராகரித்து கொண்டு இருக்கிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த வேதம் தானே அவங்களுக்கும் இருக்குது. இந்த ஆவியானவர் பத்தின அந்த புஸ்தகம் எழுதி இருக்குது. அவர் ஒத்தாசை அனுப்பன்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. நான் போய் உனக்கு போதிப்பேன்னு சொல்றாருல்ல, நான் போய் உன்னை நடத்துவேன்னு சொல்றாருல்ல. இந்த வசனங்கள் அவர் தெரியாதபடிக்கு ஆவியானவரை வாசல் நிக்க வச்சிட்டான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆனால் நாமோ பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்டவரை உணர்கிறோம், அனுபவிக்கிறோம்.